இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஆத்மா. 2013ல ஹிந்தி மொழியில ஒரு பயங்கரமான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்து தான் நீங்க பார்க்க போறோம். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள எத்தனை பேர் மனசு உடைஞ்சு போறீங்க தெரியல. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு, அது அந்த அளவுக்கு தாக்கமா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த கதையை தொடர்ந்து பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நியாங்கிற ஒரு அழகான குட்டி பொண்ணு காட்டுறாங்க. அவளுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காருன்னா அவளோட அம்மா, அவளோட பேரு மாயா. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கானே அவன் அந்த பிள்ளையோட அப்பன், இவனோட பேரு அபாய். இந்த அப்பங்காரன் அவனோட பிள்ளைக்கு ஒரு பெரிய பொம்மை வாங்கி கொடுக்குறான். அதுவும் சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் இந்த வீட்டோட பால்கனி இருக்கும் பத்தியா, அந்த இடத்தோட கோட்டை இருக்குமே, அது மேல அந்த பிள்ளைய வைக்கிறான். ஆனா அவ்வளவு பெரிய உயரம். இதை பார்த்து அந்த பிள்ளையோட அம்மாக்கு பக்குன்னு ஆயிருது. ஏன்னா எவ்வளவு பெரிய உயரம், அந்த உயரத்துல போய் பிள்ளைய வைக்கலாமா? ஊருகட்ட பையன் இந்த பிள்ளை அந்த இடத்துல வைக்கமே அவ பயத்துல கத்திட்டு இருப்பான். இப்ப என்ன, அது ஏன் குழந்தை எனக்கு தெரியாதா அப்படின்னு மிரட்டி பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இது எல்லாம் வீடியோல ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த அப்பக்காரன் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பான். ஆனா அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அப்போட யாவமா இந்த டிவில போட்டு பாத்துட்டு இருக்கும். அந்த நேரம் இவளோட அம்மா வரமே அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு இவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறா. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் வேற பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு பின்னாடி ஒரு வால் பையன் இருப்பான். ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளையோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். இவனோட வேலை என்னன்னா இந்த பிள்ளையோட வம்பு இழுக்கிறதா. அதனால திரும்ப திரும்ப இழுக்குமே. இந்த பிள்ளை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை திரும்பல. இது இந்த டீச்சர் அம்மா பார்த்து கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளை சொல்ல வரும் மிஸ் அவன் தான். ஆனா அது எதுவுமே கேட்காம இந்த பிள்ளை நறுக்குன்னு திட்டி விட்டுறா. இதனால இந்த பிள்ளை முகம் மாறிடும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கத்தோட அம்மா காட்டுறாங்க. இவனோட அப்பனோட போட்டா இருக்கு பத்தியா, அது மொத்தத்தை எரிச்சிட்டு இருக்கா. இந்த புருஷனோட நினைவில் வேணாம்னு சொல்லி தான் இவன் மொத்த போட்டோ எரிச்சிட்டு இருக்கா. அப்பனா இவ எந்த அளவு கெட்டவனா இருந்திருப்பான். அதனால அந்த போட்டெல்லாம் எரிச்சிட்டு இருப்பா. இவளுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல, அது இவளோட அப்பா அம்மா. இந்த கசப்பான வாழ்க்கைக்காக அவங்க தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவளோட குழந்தைய பெட்ல வேற படுக்க வச்சுட்டு இவன் நேர கிச்சனுக்கு வந்துறா. கிச்சன்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அவ அந்த அடுப்புல வேற வச்சிடறா. வச்சதுக்கு அப்புறம் இதை எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் போவாள்ல, போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அவ வச்ச இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல கூச்சிட்டு இருக்கும். இவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல நச்சோம், இது எப்படி எங்க போச்சுன்னு இவ யோசிச்சுட்டு இருப்பால. அப்ப இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் போற மாதிரி இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இந்த குட்டி பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால அந்த அக்கம் பக்கம் எல்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு ரெடி ஆகணும்ல, அது ரெடி ஆகாம ரூமுக்குள்ள இருக்கும். உடனே இந்த பிள்ளையோட பாட்டி அம்மா தான் போட்டு கதவை தட்டிட்டு இருப்பாங்க. வெளியவா வெளியவான்னு கத்துனா அந்த பிள்ளை உள்ள உட்காந்துக்கிட்டு அவ அப்பா எடுத்திருப்பான வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பிள்ளையோட அம்மா வந்து கதவை தட்டுறா. வெளியவா வெளியவான்னு புதுசை போட்டு வான்னு சொல்லி அந்த அம்மா கத்திட்டு இருக்கும். ஆனா எந்த சத்தமும் கொடுக்காம கப்பு சுப்புன்னு இருந்தது திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த சிரிப்பு சத்தம் கேட்டதுமே இவளுக்கு சாக்கா இருக்கும். உள்ள யாரு இருக்கான்னு தெரியாம இவ பதத்துல கதவை தட்டிட்டு இருப்பால. அதுக்கப்புறமா அந்த பிள்ளை வர கதை திறக்கும். திறந்து பார்த்தா அந்த பிறந்தநாள் ட்ரெஸ் ஆல்ரெடி போட்டு நல்ல ஜம்மு நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து இவளுக்கு சாக்காயிரும். இந்த ட்ரெஸ் யார் போட்டாங்க கேட்டா அது அந்த பக்கமா திரும்பி பார்த்துட்டு இது சீக்கிரட் சொல்லிது. இவங்களும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த குழந்தை வழக்கம் போல ஸ்கூலுக்கு வந்துருது. அங்க அந்த பின்னாடி ஒரு பையன் இருப்பால, சேட்டை பிடிச்சவன், மறுபடியும் என்ன பண்றானா இந்த பிள்ளையோட ட்ரெஸ் அங்க ஒரு ஆணி இருக்கும் போல, அந்த ஆணில வேற கொலிக்க விட்டுறான். இதை அந்த டீச்சர் வேற பாத்துறாங்க. அதனால அந்த பையனை பனிஷ் பண்றதுக்காக ஸ்கூலை விட்டு வெளியே உட்கார வச்சாங்க. நல்லா முட்டு போடுறான்னு சொல்லுவேன். அவன் முட்டு போட்டுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒரு பால் வேற பொந்து பொந்துன்னு ஓடி வருது. இவன் அந்த பாலை பார்த்ததுமே பின்னாடியே போயிடுறான். அது என்னடா படிக்கிட்டு இறங்கி போயிட்டு இருக்குமா. இவன் அந்த படிக்கிட்டு போனவன் அப்படி கட் பண்ணி பார்த்தா அந்த பையன் இறந்து போயிட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. உடனே போலீஸ் வந்து என்ன ஏது செக் பண்ணுவாங்கல்ல. இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் அந்த படிக்கிட்ட வந்திருக்கான். கரெக்டா அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேமரா வேற ஆஃப் ஆயிட்டு ஒரு செகண்ட் ஆன் ஆகுது. அந்த சின்ன கேப்ல அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல செத்து கிடப்பான். என்னாச்சு ஏதாச்சுன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த பையன் இறந்து போற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. அதே நேரம் பார்த்து அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோனை விசாரிச்சுட்டு இருப்பான். இவளோட பிள்ளையோட கிளாஸ்மேட் தானே. அந்த விஷயத்தை சொல்லிட்டு இவன் நேர வீட்டுக்கு வந்துறான். அன்னைக்கு நைட்டு இவளோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு புத்தகம் படிச்சிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து இவளோட குழந்தை சிரிக்குமே, அந்த சத்தம் வேற கேக்குது. என்னடா குழந்தையோட சத்தம் கேட்கும் சொல்லி இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா இவளுக்கு எதுக்கு ஒரு ஸ்டூல் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆளு உட்காந்து ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. இந்த பிள்ளை வேற சிரிச்சுட்டு இருக்கும். கரெக்டா கதை திறக்குமே அந்த கட்டில் ஆடுறது நின்றுது. இவளு வந்து என்ன ஏதும் கேப்பா. இந்த பிள்ளை வேற சிரிச்சுச்சுல, எதுக்காக சிரிச்சா யாரு கூட சிரிச்சாங்க கேட்டா அதை உங்கள்ட்ட சொல்ல முடியாது, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இது என்னோட சீக்கிரட்னு சொல்லி இந்த பிள்ளை வேற மலிப்பட்டு இருக்கும். இவளு விடாம கேட்டுட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த பிள்ளை வேற கதறிட்டு அந்த சந்திர பக்கமா போயிட்டு இருக்கும். அவர் போயிட்டாருன்னு இந்த அம்மா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்குது. நீ வந்தனாலதான் அப்பா வர வெளியே போயிட்டாரு சொல்லி இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும். என்னடா அந்த பிள்ளை இப்படி பண்ணுதுன்னு சொல்லி இவளோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லி காட்டினா ஒன்னும் பயப்படாத, அவ அப்பா யாத்துல இருக்கனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. டாக்டரை பார்த்து செக் பண்ணா எல்லாம் சரியான்னு சொல்ல அடுத்த நாள் காலையில பார்த்தா மறுபடியும் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த டீச்சர் அம்மா பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை வர பாடத்தை கவனிக்காம இந்த பக்கமா பாத்துட்டு இருக்கும். இது அந்த டீச்சர் அம்மா பாத்துருது. பார்த்த உடனே அவளை வர எழுப்பி கேள்வி கேக்குது. நான் பாடம் எடுத்துட்டு இருந்தா நீ அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கா, நான் கடைசியா நடத்தின பாடத்தை சொல்லுன்னு சொல்லுமே. இது வேற திருத்து முடிச்சுட்டு இருக்கும். இந்த டீச்சர் கேட்ட கேள்வி பதில் சொல்லாம இந்த பிள்ளை மறுபடியும் அந்த செவத்து பக்கமே பாத்துட்டு இருக்கும். ஒரு தடவையா ரெண்டு தடவையா திரும்ப திரும்ப பாக்குமே இந்த டீச்சர் காண்டாயி அந்த பிள்ளைக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுத்துரு. ரெண்டு கையை தூக்கும் சொல்லுமே, அந்த பிள்ளையை தூக்கிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பிள்ளையை கூப்பிடுறதுக்காக அந்த அம்மா வந்திருக்கும். அப்ப அந்த டீச்சர் அம்மா நம்ம ஹீரோனை தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி உங்க பிள்ளை பாடத்தை கவனிக்காம அந்த பிள்ளை செவத்த பக்கமா பாத்துட்டு இருக்கு, அதுவா சிரிக்குது, அதுவா பேசுது, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன், நீங்க உடனே டாக்டரை பாருங்க சொல்லி இந்த அம்மா டீச்சர் மேல வந்துரும். தனியா உட்கார்ந்துருக்கும். அப்போன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இறந்து போனால, அந்த பையன் வேற அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அதுவும் அந்த
வந்து பாலை தட்டிட்டு போமே இவளுக்கு அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். அந்த பையனை தேடிக்கிட்டு இவன் நேர பாத்ரூம் வந்துடும். வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் இல்ல, ஆனா அந்த பால் மட்டும் டப்பு டப்பா அடிச்சிருக்கும். இவ்வளவு பயத்தோட வந்து அந்த பாலை வேற பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த பக்கம் கண்ணாடி இருக்கும்ல, இங்கிட்டு திரும்பி பார்த்தா இவளோட உருவம் தெரியும். ஆனா இவளுக்கு எதிர்மறையா இருக்கும். இவளு பக்கத்துல வந்து கையெல்லாம் காட்டுவா, ஆனா அது கை காட்டாது. அப்பதான் அந்த கண்ணாடிக்குள்ள இன்னொரு உருவம் வருது. இது யாரும் தெரியுதா? இந்த சின்ன பிள்ளையோட அப்பன் தான். செத்து போனானே அவன் தான் இங்க பேயா வந்திருக்கான். இந்த உருவத்தை பார்த்ததுமே அந்த டீச்சர் பயங்கரமா கத்திட்டு இருக்கும். உனக்கு பின்னாடி பாருன்னு சொல்லி இவ கத்துமே. அவளு பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் கிட்ட ஏதோ கத்தி இருக்கும் போல. அந்த கத்தி எட்டு வந்து இவ கழுத்தா இருக்க இவள் அந்த இடத்துல சுருண்டுறா. ஆனா அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கல்ல அவரோட கழுத்து தான் அறுத்திருப்பான். ஆனா இங்க நிஜமாவே செத்து போயிரா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவனோட குழந்தை யாராவது லேசா சின்ன போதும் அவங்களோட சோழியை முடிச்சு விட்டுறான். முதல்ல அந்த சின்ன பையனை கொண்டிருப்பான், இப்ப இந்த டீச்சரை கொண்டுட்டான். இனி எத்தனை பேரை கொல்ல போறானோ அது தெரியல. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாம் அந்த கண்ணாடி கட்டிகள் நல்லா செதறி இருக்கும்ல, இதை வேற நோட் பண்றான். ஏன்னா அந்த லேடி ரொம்ப போர்ஸ் அடிச்சிருப்பாங்க, அப்படின்னு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்காது. இதை பத்தி பக்கத்துல இருக்க போலீஸ் சொல்லி கட்டிட்டு அந்த பணத்தை வேற பாப்பான்ல, அதோட உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. ஆனா எப்படி அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு இந்த போலீஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட குழந்தைய கூட்டிட்டு நேர டாக்டரை பார்க்க வந்துறா. அங்க அந்த பிள்ளைய மட்டும் தனியா அனுப்பிட்டு முதல்ல இவளை பத்தி சொல்றா. இவ வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னா, இவளோட புருஷன் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து இவளோட அம்மாட்ட போன்ல பேசிட்டு இருப்பா. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இவ அந்த நேரம் வந்தவன் இவ யார்ட்டையோ பேசுறா, இவனையும் வச்சிருக்கான்னு தப்பா நினைச்சு இவளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடான். இவளை அடிக்கும் போது இவனோட குழந்தை பாத்திர கூடாதுன்னு குட்டு ஓடி போய் அந்த பிள்ளை வேற படுத்திருக்கும்ல, அந்த பெட்ரூமோட கதை வேற மூடி விடுறான். பிள்ளை மேல இவ்வளவு உயிரா இருக்கிறவன் எதுக்காக அந்த மாதிரி பொண்டாட்டி போட அடிக்கிறான்னு தெரியல. இவனோட முறுக்கு குணத்தால எங்க போய் நிக்குதுன்னா கடைசியில டைவர்ஸ்ல நிக்குது. அந்த இடத்துலயுமே இந்த புருஷக்கார கிளியா கிழிச்சிட்டு இருப்பான். ஒரு சைக்கோ எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவான், அதை விட கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். யோ நான் என்ன பண்ண, கற்பழிச்சனா கொலை பண்ணனா, எதுக்கே அந்த மாதிரி கூட்டம் போட்டு பேசிருக்கேன்னு இவன் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். சரி என்ன, அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல, சரி போய் தொலைது விடு, ஆனா என்னோட குழந்தை ஏன்டா இருக்கணும், என் குழந்தை தர மாட்டேன்னு சொல்லி இவன் புடியா பிடிச்சிட்டு இருப்பான். அவங்க விடுவாங்களா, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதனால காண்ல கத்திக்கிட்டு இவனோட வண்டியில வேற வந்துட்டு இருப்பான். இந்த டென்ஷன்ல வந்துட்டு இருந்தவன் எதுக்கு ஒரு லாரி நின்றுட்டு இருக்கும், அது கவனிக்காம அதுல விட்டுறான். ஏன்னா அந்த லாரிக்கு பின்னாடி நிறைய கம்பிகள் இருந்திருக்கும், அதுல சொருவி இந்த இடத்துல அவன் செத்துறான். இதோட தான் அவன் பேயா மாறி இருக்கான். இந்த புருஷக்கார பேயா வந்திருக்க விஷயம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏதோ சின்ன பிள்ளை பாசத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டு என்ன சொல்றானா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க பிள்ளை அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கனால அந்த நினைப்புல இருக்கு, அதை மாத்தணும்னா முதல்ல எங்கேயா வெளியே கூட்டு போங்க, அது பிடிச்ச இடத்துல சுத்தி காட்டி அவளோட கவனத்தை உங்க பக்கம் மாத்துங்க சொல்லுவேன். இவளும் சரின்னு சொல்லி அந்த பிள்ளைய வேற கூட்டு வந்துடும். நம்ம ஊர்ல இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, அந்த மாதிரி அழகான இடத்துல சுத்தி காட்டிட்டு இருக்கும்போது அங்க ரோட்டோரமா ஒரு வயசான பாட்டி செயினோட லாக்கெட் வித்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை ஆசைப்பட்டது வாங்க போகும். இவளு என்ன இது பாத்துட்டு இருப்பால, அப்ப அந்த வயசான பாட்டி நம்ம ஹீரோனை பார்த்து அவன் வந்துட்டான் சொல்லுமே, இவளுக்கு பைத்துல அள்ளு விட்டுரும். அந்த செயினோட வாங்காம போட்டுட்டு இவ பிள்ளைய கொண்டு கார்ல வச்சிருப்பா. ஆனா அப்போ அந்த பாட்டியம்மா துரத்துட்டு வந்து அவன் வந்துட்டான் சொல்லுமே, பைத்துல அவங்க அடிச்சு பிடிச்சி நேர வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு பார்க்கும்போது அந்த பிள்ளையோட கையில வேற அந்த லாக்கெட் இருக்கும். இவளை பார்த்து ஆச்சரியப்படுறா, நம்ம வேணாம் தூக்கி தானே போட்டோம், இது எப்படிங்க வந்துச்சுன்னு இவன் அந்த பிள்ளைய பார்த்து கேட்டுட்டு இருப்பால. அப்ப திடீர்னு பார்த்தா இந்த பிள்ளை பேயா மாறிடுது. ஏன்னா அந்த அப்பக்காரன் இந்த பிள்ளையோட உடம்புல போந்து இவளை போட்டு ஆட்டிட்டு இருக்கும். ஒரே பாய்ச்சல் தான், இவளை கீழே தள்ளி விட்டு அவளோட கழுத்தை வர நெரிச்சிட்டு இருக்கும். இவ இந்த பக்கமா கண்ணாடி பக்கம் திரும்பல. அப்ப என்னோட புருஷனோட உருவத்தை பார்க்குமே இவ அப்படி மிரண்டு போயிடுறா. அந்த பேய் இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்ல, இவ அப்படியே அந்த பேயை பிடிச்சி செவத்த பக்கமா தூக்கி வீசிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேய் இவர அந்த கண்ணாடியில நிக்கும். இவனோட புருஷன் தான் அப்படி இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான்ல. இவளோட பிள்ளைய பார்க்கும்போது பெட்ல இருப்பா. உடனே அந்த பிள்ளைய தூக்கிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடி வந்துடுறா. அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த பண்டிதர்னு சொல்லுவாங்க பத்தியா, அவர் வந்து வீட்டை சுத்தி பாக்குறாரு. அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை ஒரு தீய சக்தி இருக்கு, அது வேற யாரும் இல்ல இந்த பிள்ளையோட அப்பனை தான் சொல்லுவான். ஆனா அவனோட என்ன என்னன்னா, இந்த பிள்ளைய கொண்டு அவனோட மரண உலகத்துக்கு கொண்டு போலான்னா இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு நம்ம ஹீரோட்ட சொல்லுமே, அவளுக்கு அப்படியே அள்ள விட்டுரும். இந்த பண்டிதர் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு நினைச்சா அவளோட பிள்ளைய பார்க்கும்போது போன் வழியா அவளோட அப்பன்ட்ட பேசிட்டு இருப்பா. அந்த பேய்கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண தெரியாம அந்த பிள்ளைய பக்கத்துல வந்து உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, நீ பேசுறது உன்னோட அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு புரியவே இல்ல. அப்படியே கட் பண்ணா இப்ப ஆபீஸ்க்கு வந்திருப்பா. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போன் வழியாவும் அங்க இருக்க டிவி வழியாவும் இவளை பிடிச்சி மிரட்டமே இவ பயத்துல ஓடி வந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்ல. பயத்துல என்ன பண்ண தெரியாம திக்கி திணறி ஓடி வருவாள். அப்ப இவன் கூட வேலை பார்க்குற வார்த்தை அந்த நேரம் பார்த்து வந்துடும். அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்சியில மறைஞ்சு போயிடும். இவ பயத்துல இருக்க பார்த்து இவனோட கார்ல கூட்டு வந்து நேரம் வீட்டுல விட்டுறான். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பிள்ளையோட இவ பெட்ல படுத்திருப்பா. கொஞ்ச நேரம் நல்லா அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் திரும்ப முடிச்சு பார்த்தா பிள்ளைய வேற காணோம். என்னடா பிள்ளைய காணோம், இவ தேடி வருவாள்ல. அப்ப அந்த பால்கனியோட கோட்டை இருக்கு பத்தியா, அது மேல ஏறி நின்றுகிட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கும். இவளுக்கு அப்படியே பயத்துல என்ன பண்ண தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவா. ஏன்னா செஸ்ட் மிஸ்னா அந்த பிள்ளை கீழே விழுந்துரும். அதனால மெதுவா பேசி இந்த பிள்ளை கீழே குதிச்சிரும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து பிடிச்சிரா. அப்ப கீழே பார்த்தா கொய்யால இந்த பேய் தான் நின்றுட்டு இருப்பான். இவனோட அப்பன் தான் அப்படியே கையை தூக்கி நின்று இருப்பான். இதை பார்த்து இவளுக்கு இன்னும் அள்ள விட்டுரும். இதனால இவ ரொம்ப பயந்துப்பா. ஏதாவது பிள்ளைய பண்ணிடுவான் பயத்துல வேற இவரோட அம்மா ரூம்ல அன்னைக்கு படுத்துறா. இந்த சைக்கோ போயிட்டு வந்து தன்னோட குழந்தை எப்படி காப்பாத்த போறனா தெரியல. அடுத்த நாள் தண்ணி குடிக்கலான்னு இவன் நேரம் கிச்சனுக்கு வந்துறா. கிச்சன்ல பார்க்கும்போது அங்க இருக்க பொருளை செதறி கிடக்கும், எல்லாம் உடஞ்சு கிடக்கும். யார் பண்ண வேலைன்னு தெரியல. இவளு பயத்துல பாத்துட்டு இருப்பால. அப்ப இவ தலைக்கு மேல சில கத்திகள் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவளுக்கு அள்ளு விட்டுரும். பயத்துல அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து இவளோட அம்மாட்ட அழுதுகிட்டு சொல்லுவா. இந்த அம்மா
அம்மாக்காரி வந்து பாப்பாங்க. பார்த்து அந்த இடத்துல எல்லாம் நார்மலா தான் இருக்கும். உடனே பயத்துல வேற அழுதுட்டு இருக்கல, அதனால ஒண்ணுல ஒண்ணு ஆறுதல் படுத்து இவள வேற படுக்க வச்சிரா. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பாக்கும்போது இவ பேய் மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்திருப்பா. ஏன்னா இவ உடம்புக்குள்ள இவளோட புருஷ வேற பூந்துடுறான். அந்த குழந்தைய கொல்ல விடாம தடுக்கிறாருன்னா இவதான். இவ உடம்புல போந்துட்டா அது ஈஸியா ஆயிரும்ல, அதனால இவ உடம்புல போந்து நேரம் அந்த சின்ன பிள்ளை ரூமுக்கு வந்துடும். அந்த பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளை அப்படியே தூக்கி வச்சு அந்த பிள்ளையோட கழுத்தை நெருக்க போற நேரம் பார்த்து இவரோட அம்மா வந்து முதுவத்துடமே அந்த பேய் வேற வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இவள சுதாரிச்சிரா. ஆனா அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நாம பெட்ல தானே படுத்திருந்தோம், இங்க எப்படி வந்தோம், அப்ப நம்ம மூலமாவே நம்ம குழந்தைய கொல்ல பாக்குறான்னு இவ புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இந்த டாக்டர் வேற பார்க்க வந்துறாங்க. இந்த சின்ன பிள்ளை அந்த ரூம்ல விட்டுட்டு இவ வெளியே வேற காத்திருப்பா. இந்த டாக்டர் அந்த பிள்ளைய பார்த்து, இந்த பாருமா, உன்னோட அப்பா இறந்து போய் இப்ப மேல வந்து போயிட்டார். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட அப்பா ரொம்ப நல்லவர் கிடையாது, அவர் மோசமானது, அவர் இறந்து போயிட்டாருன்னு இவன் திரும்ப திரும்ப சொல்லுமே. இந்த பிள்ளை வேற முறைச்சு பார்த்துட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணி பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேற என்னன்னு கேக்குறா. உடனே அந்த லேடி வேற போன் அடிப்பால, போன் அடிச்சு டாக்டர் வேற எடுக்கல. சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இவங்க அந்த கதவும் திறந்து பார்த்தா கொய்யால அந்த டாக்டர் வேற செத்து கிடக்கா, கொடூரமா இறந்து கிடப்பான். அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் வேற வந்துருது. வந்து என்ன செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் விவரத்தை சொல்றா. இந்த மாதிரி என்னோட பிள்ளைக்கு நான் கவுன்சில் கொடுக்க வந்தேன், வந்த இடத்துல என்ன நினைச்சு எனக்கு தெரியல, ஆனா அவர் இறந்து கிடக்காரு. இந்த மேட்டர் சொல்லுமே அவனு புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்தோட சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது மறுபடியும் லேசா அலை மாதிரி வந்திருக்கு. அந்த அலைக்கு அப்புறம் பார்த்தா அவ கொடூரமா இறந்து கிடக்கான். அந்த சின்ன கேப்ல அங்க என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா அந்த போலீஸ் தெரியாதுல, அதனால குழம்பி போயிறான். ஆனா இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த பிள்ளை எங்க போதோ அந்த இடத்துல இந்த மர்மமான கொலை நடக்குன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவனோட அக்காவா தங்கை சேர்ந்தல இந்த சின்ன பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சிடா. ஏன்னா இது வரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாமே இவ தான் காரணம் நினைச்சு இவ கோவத்துல திட்டி விடுமே அந்த பிள்ளைக்கு வேற கோவம் வந்துடும். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இவ கோவப்பட்டு உள்ள போயிடுறா. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த சின்ன பிள்ளை கூட்டு வந்து, இந்த பாரு நீ பண்ண தப்பு தானே, நீ பேசியிருக்க கூடாது, ஆண்டி கிட்ட போய் மன்னிப்பு கேடுன்னு சொல்லுவா. ஆனா அப்படி கேட்க வந்த இடத்துல திடீர்னு அந்த கதை வேற மூடிரும். அப்ப என்னடா பார்த்தா அந்த கிச்சன்ல இருக்க ஒரு கத்தி எடுத்து இந்த பேய் தான் அவரோட நெஞ்சில வேற குத்திரும். இவ்வளவு பார்த்துட்டு என்ன செய்யனா இன்னொரு கத்தி எடுத்து இப்படி காத்துல வீசுவால, தெரியாதனமா அவரோட அக்காவோட கழுத்துல பட்டுரும். அப்படியே ரத்தம் புல புலக்க அந்த இடத்துல அக்காக்காரி சாவ. இதை பார்த்து இவ பதறிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன போலீஸ்காரன் வந்து சிசிடிவி கேமரால பார்த்து இவளை வேற அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லாமே அப்பட்டமாயி போச்சு. ஏன்னா அவ கத்தி வச்சு வீசும் போதுதான் அங்க கொலை நடந்திருக்கும். இதனால இவளை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல கூட தன்னோட பிள்ளை இப்படி விட்டு போறமேன்னு இவ கதறிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனை ஜெயில கூட்டு வந்து அவளை வேற கஸ்டடியில வச்சு விசாரிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட புருஷன் தான், இறந்து போய் இப்ப பேயா வந்திருக்கான், என்னோட மகளை கொல்ல பாக்குறான், அவன் தான் எல்லா கொலையும் காரணம் சொன்னா இவங்க எப்படி நம்புவாங்க? இந்த லேடிக்கு பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லுமே இவளை கோவத்துல கத்த ஆரம்பிச்சா. என் புள்ள ஆபத்துல இருக்கு, என் புள்ளைய நான் காப்பாத்தணும்னு இவ கதறிட்டு இருப்பா. இவளை கொண்டு போய் ஊசியை போட்டு ஜெயில வர அடைச்சு போட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பண்டிரை வர வச்சு வீட்டுல வர பூஜை நடத்துவாங்க. இந்த பேயை விரட்டுறதுக்காக ஒரு பயங்கர பூஜை நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த பேய் வந்ததுமே இந்த பண்டிதரோட வாயி மூக்கு கண்ணு அது அத்தனையும் அப்படி மூடிரும், அப்படி முழுக்கடின்னு ஆயிரும். இதனால மூச்சு விட முடியாம அப்படி திணறி திணறி அந்த இடத்துல அந்த ஆள் இறந்து போயிடறான். இதை பார்த்து அந்த பாட்டியம்மா சும்மா இருக்குமா, அப்படி பதறி போய் இவங்களோட பேத்தியை கூட்டிக்கிட்டு இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் இருக்கும்ல அங்க வந்துறாங்க. பிள்ளைய வர அந்த காருக்குள்ள வச்சிருப்பாங்க. வச்சுட்டு கீழே பார்க்கும்போது அந்த பண்டித ஒரு தாயத்தை கொடுத்திருப்பான்ல அது வேற கீழே கிடக்கும். இவங்க அதை எடுக்கலான்னு போகும்போதுதான் முன்னாடி இருக்க சவத்துல அந்த பேயோட நிழல் தெரியுமே, அதை பார்த்து இந்த பாட்டியம்மா பயந்துறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ்கார வேற அந்த பேஸ்மெண்ட் வந்துட்டு இருப்பான். ஏன்னா இவங்க பக்கத்துல வந்துட்டு இருப்பான். இந்த பாட்டியம்மா அலற சத்தம் கேட்டுமே அவனு பதறிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பண்டிதர் இறந்து போனார்ல, அவரு இப்ப பேயா வந்திருக்காரு. அவரோட முகத்தை பார்க்குமே இந்த பாட்டியம்மா இன்னும் கதற ஆரம்பிச்சிடும். இந்த சத்தம் கேட்டு எங்கடா வரும்னு சொல்லி பின்னாடி அந்த போலீஸ் ஓடி வந்துட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள இந்த பாட்டியம்மா போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும் அந்த பேய். இவங்க வந்து பார்க்கும்போது அந்த பேயை கொண்டுச்சு என்னன்னு தெரியல, அது மேல ஏறி உட்கார்ந்துருக்கும். இவன் அந்த பேயோட முகத்தை பார்த்ததுமே இந்த போலீஸ்கார பதறிறான். இவன் அட்டாக் பண்றதுக்காக அந்த பேய் வேற வேகமா ஓடி வரும். இதை பார்த்து அந்த போலீஸ்கார பதட்டல அந்த பேயை பார்த்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பான். ரொம்ப நேரம் சுட்டதுக்கு அப்புறம் அந்த பேய் அந்த உடம்பு விட்டு போயிடும். வந்து பார்த்தா அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்க. கையில வேற அந்த தாயத்தோட இறந்திருப்பாங்க. இந்த மேட்ரு நம்ம ஹீரோனுக்கு போனதுமே அவ கதறிக்கதை அழுதுட்டு இருப்பா. அந்த இடத்துல இவரோட குழந்தை வந்திருக்கும். அந்த குழந்தைய பார்த்து உன் அப்பாவோட பேச்ச மட்டும் கேட்கான்னு சொல்லி இவ கதறிக்கதை அழுதுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவளை எடுத்துட்டு போய் மறுபடியும் ஜெயில அடைச்சு போட்டுறாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு சொந்தம் சொல்லிக்கிற ஒரே ஒரு உறவு தான், அது இவளோட தாத்தா மட்டும் தான். அவ வெளிநாட்டுல இருக்கனால அவன் தப்பிச்சிட்டான். இப்போதைக்கு அந்த போலீஸ் இருக்கான்ல, அவன் தான் அவனோட வீட்டுல வச்சு பாதுகாத்துட்டு இருப்பான். அவன் நல்லா அசன் தூங்கிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து இவரோட அப்பன் பேய் இருக்கானே, அவன் வந்து இந்த பிள்ளைய கூட்டு போயிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. பிள்ளைய எப்படி காப்பாத்த தெரியாம இவ திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த பண்டிதர் ஒன்று சொல்லியிருப்பாரு பத்தியா, அது இவளுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். ஏன்னா அவனோட பிள்ளைய கூட்டிட்டு போதான் அவன் ஆவிய வந்திருக்க விஷயம் அவன் மண்டைக்கிலே ஓடிட்டு இருக்கும். அதனால அவ என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த செவத்துல போய் தலையை வச்சு முட்டிட்டு இருப்பா. ரொம்ப நேரம் முட்டினதுல அவ தலையில ரத்தமா வந்து அவ அந்த இடத்துல மட்டையாயிரா. இவளை காப்பாத்துறதுக்காக டாக்டர்லாம் ரொம்ப நேரம் முயற்சி போடுவாங்க. ஆனா இருந்து எந்த பயன் இல்லாம இந்த இடத்துல அந்த அம்மா கறி செத்து போயிடுறா. இந்த காட்சியை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். என்னடா இவ குழந்தைய காப்பாத்தாம செத்து போயிட்டான்னு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் இவ தன்னோட உயிரை தியாகம் பண்ணிருப்பா. ஏன்னா ஆவியா இருந்தா தான் அவனை தடுக்க முடியும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா இந்த சைக்காருக்கான பேய் அவனோட மகளை கூட்டிட்டு வரான். எங்க அந்த இந்த ட்ரெயினோட தண்டவாளம் இருக்கும்ல அந்த வழியா கூட்டு வந்திருக்கான். எதுக்கு ட்ரெயின் வரும், இந்த புள்ளைய சொல்லி முடிச்சலான்னு இவன் அந்த கனவுல கூட்டு வந்துட்டு இருப்பான். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் இறந்ததுக்கு அப்புறம் அவ அந்த நரக கோழியில இருப்பா. இவளை சுத்தி நிறைய பாட்டிமா இருப்பாங்க. அதுல ஒரு பாட்டியம்மா யாரும் தெரியுதா, இடையில கூட அந்த பேய் வருதுன்னு சொல்லிருக்கும்ல அந்த பாட்டியம்மா தான். ஆனா எதுக்காக அந்த காட்சி வச்சிருக்காங்க தெரியல. இவளால அந்த குழியை விட்டு அவளால மேல வர முடியல. இந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கும்போது
இவளோட அம்மாவோட ஆத்மா அந்த இடத்துக்கு வந்து இவளுக்கு உதவி செய்யுது. அந்த அம்மா கையில ஒரு மந்திர கை இருக்கும்ல, அதை வேற பாத்துக்குங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ பேய் அந்த ட்ரெயின் வரத பார்த்ததுமே இவனோட குழந்தைய தூக்கி அப்படியே அந்த இடத்துல புடிச்சிட்டு இருப்பான். அந்த பிள்ளை ஒரு கதறிட்டு இருக்கும், அப்பா விடு விடுன்னு கத்திட்டு இருக்கும். இந்த இடத்துல இந்த அப்பனோட சுயரூபம் அந்த பிள்ளைக்கு புரியுது. ஆனா அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வந்து காப்பாத்திடுறா. ஜஸ்ட் மிஸ்ல அவளோட குழந்தைய காப்பாத்திடுறா. இவனுக்கு ஒண்ணும் புரியல, இவ எப்படி வந்தா இந்த இடத்துக்குன்னு இவ திருத்தன முடிச்சிட்டு இருப்பான். இவ ஓங்கி ஒரு அடி அடிப்பால, அப்பதான் அவனுக்கு தெரியுது இவளு இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை நடக்கும். என்ன நம்ம ஹீரோன் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு அடி வாங்கினாலும் அதே அடி இவ செத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு இருப்பான். போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பான். அப்ப வகையில ஒரு மந்திர கயிறு இருக்கும்ல, அந்த கயிறை எடுத்து இவரோட நெஞ்சில வைக்கமே அவன் அப்படி செதறிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்பை அழுகி போய் அவனோட ஆன்மா கரைஞ்சு போயிடும். கடைசியா அவளோட பிள்ளைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இவளு மறைஞ்சு போயிடா. அந்த இடத்துல அந்த குழந்தை மட்டும் யாருமே இல்லாம தன்னந்தனியா நின்று அழுதுட்டு இருக்கும். அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருக்கும். இந்த மாதிரி காட்சியை பார்க்கும்போது என் மனசுல ஒண்ணு படுது. நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு சரின்னு பட்டா அதை எடுத்துக்கங்க, தப்பா தெரிஞ்சா மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல காசு பணம் இருந்தாதான் மனுஷங்களை மதிப்பாங்க, இல்லைன்னா அது சொந்த பந்தமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்னு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு சாப்பாடோ இல்ல உங்க செலவு காசு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மள ஏறெடுத்தே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். இப்படி இந்த காலகட்டத்துல இருக்கிற அனாதை குழந்தைகள் நினைச்சு பாருங்க, தாய் தப்பம் இல்லாத குழந்தைய நினைச்சு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வலிக்கும். கஷ்டப்படுறவங்க யாராவது ஒருத்தவங்க உங்க வீட்டு வாசல்ல நின்றா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாத கொடுங்க. சரி, இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசா இருக்கும்போது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கூட இருக்கிறது யாருன்னா இவரோட தாத்தா. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் மிச்சம். அதுக்கப்புறமா இந்த போலீஸ்காரன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு இருக்க. அப்ப எதுக்கு பால்கனி இருக்கும்ல, அந்த இடத்துல இவரோட அம்மா நின்றுட்டு இருப்பா. அந்த ஆத்மா நின்றுட்டு இருக்கும். இவளை வாழ்த்துற மாதிரி காட்டி அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க.